இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச பூசணிக்காய் அறுவடை செஞ்சுருக்கோம். வீட்டில் இனி ஒரு வாரத்துக்கு பூசணிக்காய் ரெசிபீஸ் தான். வெள்ளை பூசணிக்காயையும் சிகப்பரிசி மாவையும் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அடை செய்ய போகிறோம். ஒரு பீஸ் வெள்ளை பூசணிக்காய் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற விதைகளையும் தோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரேட்டரில் துருவி எடுத்துக்கிறேன். அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது கூட துருவின கேரட், பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கப் அளவு சிகப்பரிசி மாவு சேர்த்து நல்லா பிசறி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலான அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து அடை மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியே போதுமானது. பேனில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். எள்ளு வெடிச்சு வந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்து அடையாக தட்டி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு திருப்பி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் வேக வைங்க. அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான அடை ரெடி ஆகிடுச்சு.